Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க இதனோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய் ஹாய். இன்னைக்கு வீடியோ ஒரு ஆக்சுவல் ப்ராப்பர் கிறிஸ்மஸ் மேக்கப் டியூட்டோரியல். இதுதான் இந்த வருஷத்துக்காக நான் ஃபர்ஸ்ட் க்ரியேட் பண்ணுற ஒரு கிறிஸ்மஸ் மேக்கப் லுக். நிறையெல்லாம் க்ரியேட் பண்ண மாட்டேன், இன்னும் ப்ராபப்ளி 1 or 2 அவ்வளோதான். இந்த லுக் எனக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு கிளாசிக் ரெட் லிப்போட சிம்பிளான பட் அட் த சேம் டைம் லைட்டாக கொஞ்சம் ஸ்டாண்ட் அவுட்டாக தெரிகிற மாதிரியான ஒரு ஐ மேக்கப்போட ஒரு நார்மல் ஃப்ளாலெஸ் பேஸோட நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மேக்கப் லுக் நான் எப்படி க்ரியேட் பண்ணேன், என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பக்கம் கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ இந்த புது செட்டப் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு பெருசாக எதுவும் தெரியல, பட் நான் என்னுடைய வேறு ஏதாவது ஒரு வீடியோவில் வந்து ஆக்சுவலாக என்னுடைய ஸ்டுடியோ நான் எப்படி ரெடி பண்ணியிருக்கேன் இந்த கிறிஸ்மஸ்க்கு அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆல்சோ என்னுடைய லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு ஒரு கிவ் அவே விஷயமா நான் வந்து ஒன்று கேட்டிருந்தேன். அதுக்கு வந்து 99.9% யாருமே எனக்கு தெரிஞ்சு பண்ண வேணான்னு சொல்லலை. 99-100னே வச்சுப்போமே, ஏதாவது 1-2 மிஸ் பண்ணிப்பேன். அதனால 99.9% ஆளுங்க வந்துட்டு ஓகே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கான ப்ராசஸில் நான் இறங்கியிருக்கேன். அதுக்கான ஃபர்தர் அப்டேட்ஸ் வந்துட்டு நான் தனியாக ஒரு வீடியோவில் டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு வந்துட்டு பேசுகிறேன். என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது, எது எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படின்றது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் உங்களோட ரெஸ்பான்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்து அழகாக எனக்கு தெரியப்படுத்தினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ வேறு எதுவும் பேசாமல் இந்த லுக் எப்படி கிரியேட் பண்ண அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பேர் ஸ்கின் மோட் ஆன் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்னுடைய ஃபேஸ் நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஃபேஸ் வாஷ்க்கு டெர்மாவைவோட ஹைட்ரா கிளென்சர் வச்சு தான் என்னுடைய ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டேன். பனிக்காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஸ்கின் ட்ரை ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஒரு ஜெல் பேஸ்ட் ஹைட்ரேட்டிங் கிளென்சரில் நீங்கள் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இது சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்களுக்கும் சூப்பராக செட் ஆகும். ஆக்னே ப்ராப்ளம் இருந்ததுன்னா கூட ரொம்பவே சூதிங்காக இருக்கும். உங்கள் ஸ்கின்ல இருக்கக்கூடிய பிஹெச் இது பேலன்ஸ் பண்ண போது. இதில் கொலாய்டல் ஓட் மீல் இருக்குது, நேச்சுரல் கொலாய்டல் ஓட் மீல் இருக்குது. இது உங்கள் ஸ்கின்னுக்கு வந்துட்டு ரொம்பவே சூதிங்காக இருக்கும். அட் த சேம் டைம் ஜாஸ்தி ஆயில்லாம் வெளியில் வராத மாதிரியும் பார்த்துக்கும். இதை வச்சு நல்லா என்னுடைய ஸ்கின்ல மசாஜ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு. இப்போ நான் அடுத்து மாய்ஸ்சரைசர் வைக்க போகிறேன். மாய்ஸ்சரைசருக்கு அஃப்கோர்ஸ் நியூட்ரிடமோட வைட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன் தான் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இது இன்னொரு ஒரு அட்மோஸ்ட் ஃபேவரட் ப்ராடக்ட் அப்படின்னே நான் சொல்லுவேன். என்னுடைய ஒரு கோ டு மாய்ஸ்சரைசிங் பேஸ் ஃபேஸ்க்கு, அதுவும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நான் மேக்கப் போடுற டைமில் இதுதான் என்னுடைய அல்டிமேட் ஃபேவரட் அப்படின்னே கூட சொல்லலாம். ஸோ இதை எடுத்து என்னுடைய ஃபேஸ் ஃபுல்லாக நான் வந்து போட்டுக்கிறேன், கழுத்துலையும் போட்டுக்கிறேன். இது மேக்கப் போடும்போது மட்டும்தான் போடணும், மேக்கப் பேஸ் மாதிரி இது அப்படின்னு கிடையவே கிடையாது. நார்மல் ஸ்கின் கேருக்கும் இது உங்களுடைய மாய்ஸ்சரைசராக நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அடுத்து ப்ரைமருக்கு எல்ஃபோட மினரல் இன்ஃபியூஸ்டு ஃபேஸ் ப்ரைமர் எடுத்துக்கிறேன். இது வந்து நல்ல ஒரு சிலிக்கன் பேஸ்டு ப்ரைமர். இது ஆயிலி ஸ்கின்னாக இருக்கவங்களுக்கு சூப்பராக ஒர்க் ஆகும். நான் இப்போ ஸ்பெசிஃபிக்காக இது என்னுடைய டீ ஜோனில் எதுக்கு போடுறேன்னா அந்த ஒரு பிளரி சாஃப்ட் ஸ்மூத் எஃபெக்ட் கொடுக்கும், அதுக்காக. அதை எடுத்து என்னுடைய ஃபேஸோட அவுட்டர் இதை எடுத்து மெஜாரிட்டி நான் வந்து என்னுடைய கன்னத்தோட ஹையஸ்ட் பாயிண்ட்ஸ் லைட்டாக மூக்கோடிட்டு பஞ்சின்ல மட்டும் போடுறேன். அடுத்து கலர் கரெக்டருக்கு சுகரோட கலர் கரெக்டிங் ஸ்டிக் எடுத்துக்கிறேன். இதில் இந்த ஆரஞ்சை எடுத்து வாயை சுற்றி கண்ணு கீழே நெத்தியில் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். லைட்டாக கையில் எடுத்து கண்ணோட இந்த கார்னர்லையும் போட்டுக்கிறேன். கன்சீலருக்கு இதிலேருந்து என்னால் நகர முடியல ஆக்சுவலாக. சாரி, உங்கள் யாருக்காவது வந்து என்னடா இதை மட்டுமே காமிக்கிறீங்க அப்படின்ட்டு தோணுது அப்படின்னா. பட் டெஃபினெட்லி இது வந்து ஒரு பயங்கரமான இன்வெஸ்ட்மெண்ட். Too Facedோட பாண்ட் திஸ் வே கன்சீலர் நான் வந்துட்டு ஸ்டாக் பண்ணிக்கணும். இன்னும் கூட ஆல்மோஸ்ட் காலியாக போகுது. செஸ்னட் ஷேடு எடுத்து இந்த ஆரஞ்சுக்கு மேலே நான் போடுறேன். இந்த ஆரஞ்சை கன்சீல் பண்ண மாதிரி இருக்கும், அதுக்காக. அடுத்து இந்த ஸ்பஞ்ச் வச்சு எல்லாத்தையும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஃபவுண்டேஷனுக்கு இன்றைக்கி நான் கே பியூட்டியோட ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். ஷேட் டீப், ஆனால் இதுவே எனக்கு கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும். ஸோ நான் ரொம்ப ஜாஸ்தி போட போகிறது கிடையாது. ஃபேஸோட சென்டர்ஸில் மட்டும் இதை டார்கெட் பண்ணி அப்ளை பண்ணிக்கிறேன்.
இப்போ இது எல்லாமே வந்து லிட்ரலாக அப்படியே பெயிண்டில் முக்கி எடுத்த மாதிரி இருக்கா. கொஞ்சோண்டு டெஃபினேஷன் கொடுக்கறதுக்கு என்னுடைய ஃபேஸில் கொஞ்சம் நான் கான்டோர் ப்ராடக்ட் மாதிரி இந்த டாஸ்லரோட ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதை கொஞ்சமாக கையிலே எடுத்து டாட் பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ண போகிறேன். நிறைய எடுத்துட்டேன். கண்ணத்தோட இந்த சைடு அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நெத்தி இந்த ஏரியா இப்போ இதை குவிக்காக பிளெண்ட் பண்ண போகிறோம். இது நல்ல ஒரு லிக்விட் ஃபவுண்டேஷன் அப்படின்றதுனால ஈஸியாக வந்து பிளெண்ட் பண்ணிடலாம். இப்போ நான் வந்துட்டு கொஞ்சோண்டு ஹைலைட்டிங் கன்சீலர் யூஸ் பண்ணிக்க போகிறேன். லைட்டாக என்னுடைய அண்டர் ஐ ஏரியா, மூக்கு பிரிட்ஜ் அந்த ஏரியாலாம் கொஞ்சம் ஹைலைட்டட் எஃபெக்ட் வேணும் அப்படின்றதுக்காக மூக்கு, கண்ணு கீழே இது மட்டும் இப்போதைக்கு போதும். அப்போ பிளெண்ட் பண்ணிவிட்டு என்ன மீதி ஸ்பஞ்சில் இருக்கோ அதை எடுத்து மீதி ஏரியா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், லைக் நெத்தி அண்ட் சின் ஏரியாவில். அதே மாதிரி நான் எல்லா பிளெண்டிங்க்குமே ஒரே ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணுறேன். கான்டோருக்கு மட்டும் இந்த ஸ்பஞ்சோட பேக் ஹெண்டை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். மீதி ஃபவுண்டேஷன் அண்ட் ஹைலைட்டிங் கன்சீலர் இதுக்கெலாம் வந்துட்டு இந்த டாப் பார்ட்டை வந்துட்டு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு ஸ்பஞ்ச் யூஸ் பண்ண பிடிக்கும் என்னுடைய ஃபேஸ் பிளெண்டிங்க்கு. ஸோ அதனால் ஒரே ஸ்பஞ்சிலே எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டேன். பவுடர் செட்டிங்லாம் கூட நான் ஸ்பஞ்சிலே தான் பண்ணுவேன், நான் காமிக்கிறேன். இப்போ பவுடர் செட்டிங்க்கு போய்க்கலாம். பவுடருக்கு நான் வந்துட்டு இந்த கே பியூட்டியோட பீக் அண்ட் லூஸ் பவுடர் எடுத்துக்கிறேன். இந்த லூஸ் பவுடர்ஸ் வந்துட்டு மார்வலஸ், எக்ஸ்ட்ராடினரி, அவுட் ஆஃப் த வேர்ல்ட் அந்த மாதிரி ஒரு நல்ல குவாலிட்டி லூஸ் பவுடர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இது எனக்கு ஒரு ஷேட் வந்து கொஞ்சம் டார்க்கராக இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட் நான் என்னுடைய ஃபேஸில் இந்த அவுட்டர் பார்ட்டில் செட் பண்ணி பார்க்குறேன். ஓகே, ஷேட் டார்க்கராக இருக்குன்றதை விட கரெக்டாக செட் ஆகுது. ஸோ என்டையர் ஃபேஸ்க்கு இந்த பவுடர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ஹைலைட் பண்ண ஏரியாவுக்கு மட்டும் வேறு பவுடர் யூஸ் பண்ணிக்க போகிறேன். கான்டோர் பண்ண ஏரியாவில் ஃபுல்லாக நான் பவுடர் வச்சு செட் பண்ணல, ஓரளவுக்கு தான் செட் பண்ணுறேன். ஏன்னா அந்த இடத்துல நம்ம பவுடர் கான்டோர் ப்ராப்ளி யூஸ் பண்ணுவோம், பவுடர் கான்டோர் ஆர் ப்ரான்சர்ஸோ. அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு லைட்டர் ஷேட், நான் பாண்டிஸ்வேயோட ஒரு லைட்டர் செட்டிங் பவுடர் எடுத்துக்கிறேன். இதை எடுத்து என்னுடைய கண்ணுக்கு கீழே போட்டுக்கிறேன். ஆல்சோ இந்த பாண்டிஸ்வேயோட பவுடர் வந்துட்டு ஃபுல் மேட் பவுடர் கிடையாது, கொஞ்சம் ஒரு செமி ஷைன் வந்து கொடுக்கும். ஐயோ அப்பிட்டேன். இந்த கான்டோர் பண்ண ஏரியாவை செட் பண்ணுறதுக்கு எலிகலோட இந்த ஒரு கிட்டில் இருக்கக்கூடிய டார்க் ப்ரௌன் ஷேட் எடுத்துக்கிறேன். இதை எடுத்து ஃபஸ்ட் என்னுடைய ஜா லைன் டார்கெட் பண்ணுறேன். ஒரு ஃப்ளஃபி பவுடர் ப்ரஷ் வச்சு இதை அப்ளை பண்ணுறேன். எனக்கு ரொம்ப ஆப்வியஸான ஒரு ஸ்டார்கி ஸ்கல்ப்டட் லுக் வந்து அவ்வளோவா பிடிக்காது. இந்த பவுடரை போட்டு வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். பிளெண்ட். ஸோ அதனால் ஒரு மாதிரி ப்ரான்ஸ் பண்ண மாதிரியான ஒரு லுக் தான் வந்து நான் பண்ணிக்கிறேன். டெக்னிக்ஸ் மாறும் ப்ரான்சிங் அண்ட் கான்டோரில். ஸோ அதை நீங்கள் பார்த்து உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நீங்கள் பண்ணுங்கள். ப்ளஷ்க்கு இன்றைக்கி நல்ல ஒரு ரோஸி ப்ளஷ் தான் நான் வந்து போய்க்க போகிறேன். கே பியூட்டியிலேருந்தே இந்த ஒரு ப்ளஷ் எடுத்துக்கிறேன். ஷேட் நேம் வந்துட்டு டிக்கிள்டு பிங்க் அப்படின்ற ஒரு ஷேட். இதை என்னுடைய ஸ்பஞ்சிலே எடுத்துக்கிறேன். எடுத்து கன்னத்தில் அப்ளை பண்ணிக்கிறேன். எனக்கு ஆல்மோஸ்ட் முக்கால்வாசி பேஸ் வந்துட்டு ஸ்பஞ்சில் பண்ணிக்கிறது ஏன் பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே இந்த பழைய மேக்கப் ட்ரெண்ட்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஐஸ் க்யூப் வச்சு ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேக்கப் பண்ணுவாங்க, இல்லைனா மேக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐஸ் க்யூப் வச்சு ரப் பண்ணுவாங்க. இந்த ஈரப்பதம்ன்றது வந்துட்டு மேக்கப் பண்ணும்போது நம்ம டூல்ஸ்லேயோ இல்லை நம்ம ஃபேஸ்லேயோ கொஞ்சமாக இருந்துச்சுன்னா மேக்கப் வந்து ரொம்ப நேரத்துக்கு வந்து லாஸ்ட் ஆகும். வேர்வை நான் சொல்லலை, அது டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸில் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நனைச்சிட்டு ஃபுல்லாக புழிஞ்சிட்டு லைட்டாக அந்த ஒரு ஈரப்பதம் இருக்கும்போது தான் யூஸ் பண்ணுவோம். அப்படி யூஸ் பண்ணும்போது ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம ஸ்கின்ல அழகாக ஒர்க் ஆகும், உட்காரும், அண்ட் அது ரொம்ப நேரத்துக்கு லாஸ்ட்டும் ஆகும். அதனால எனக்கு பேஸ் ப்ராடக்ட்ஸ் நிறைய வந்துட்டு ஸ்பஞ்சில் பண்ணிக்கிறது ரொம்ப பிடிக்கும் ப்ரஷ்ஷை விட. இப்போ நம்ம ஐப்ரோஸ்க்கு போயிடலாம். ஐப்ரோஸ்க்கு நான் இன்னைக்கு கலபாரோட செஸ்னட் ஐப்ரோ பென்சில் எடுத்துக்கிறேன். ஸ்பூலி எண்ட் வச்சுட்டு என்னுடைய ஐப்ரோஸை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி
சீவி ரன் பண்ணி க்ளீன் பண்ணுறேன். பவுடர் நிறைய இருக்க மாதிரி இருக்குது, அதனால. அடுத்து ப்ராடக்ட் சைடு வச்சுட்டு என்னோட ஐப்ரோஸோட ஃபர்ஸ்ட் 1/3 ஃபில் பண்ணிக்கிறேன். ஐப்ரோ பென்சில் வந்துட்டு என்னுடைய ஃபேவரட்டே கிடையாது. பட் ஐப்ரோ பென்சில் வச்சு என்னால் இந்த பார்ட் மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும். இந்த இடம் எனக்கு வந்து டென்ஸாகவும் டார்க்காகவும் இருந்தால் பிடிக்கும். ஸோ என்னுடைய ஃபேவரட்டான ஒரு விஷயம் அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாக் ஐஷேடோ இல்லை ப்ராப்பர் பிளாக் ஐப்ரோ ப்ராடக்ட். ஸோ நான் ஒரு ப்ராப்பர் பிளாக் ஐஷேடோ வச்சுட்டு இந்த முடி இருக்க ஏரியாவை வந்துட்டு இன்டென்சிஃபை பண்ணிக்கிறேன். ஐஷேடோக்கு மேக்கப் ரெவல்யூஷனோட ஃபார்வர்ட் ஃப்ளாலெஸ் பேலட் தான் எடுத்துக்கிறேன். இதில் கொஞ்சம் பர்கண்டீஸ், பிரான்ஸ் அண்ட் கோல்டு இருக்குது. இன்றைக்கி நான் சும்மா ஒரு பிரான்ஸி கோல்டு ஐஷேடோ மாதிரி சிம்பிளாக தான் வந்து போட்டுக்க போகிறேன். ப்ளூம்லேருந்து ஸ்டைல் P07 இந்த ப்ரஷ் எடுத்து இந்த கலர் நான் வந்து பிக் பண்ணிக்கிறேன். இதை எடுத்து என்னுடைய ட்ரான்சிஷன் ஏரியாவில் ஃபஸ்ட்டு ஒரு ஷேட் அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த மாதிரி ஒரு பேக்கிங் ப்ரஷ் எடுத்து இந்த பேலட்டில் இருக்கக்கூடிய ஷிம்மர் கலரை வந்துட்டு நான் இப்படி ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துக்கிறேன். எனக்கு ப்ரஷில் அப்ளை பண்ணும் அண்ட் சில ஷிம்மர் கலர்ஸ் வந்து நல்லா இன்டென்சிட்டியோடு இருக்கணும் அப்படின்னா இப்படி தான் நான் செய்வேன். இது வந்து கிரேவ் அப்படின்ற ஒரு பிரான்ஸ் ஷேட். இதை இப்படி எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னுடைய செட்டிங் மிஸ்ட் எடுத்துக்கிறேன். இதை எடுத்து இது மேலே ஒரு 2-3 வாட்டி ஸ்ப்ரெட்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ராப்பரான பிக்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாஃப்டாக அது மேலே இப்படி ரன் பண்ணிங்கன்னா அந்த ஒரு ஃபாயில்டு லுக் உங்களுக்கு கிடைக்காது. அதுதான் நான் பண்ணுறேன். இது இப்படி லிட்ஸோட சென்டரில் மட்டும்தான் நான் போடுறேன். இன்னர் கார்னர் அண்ட் அவுட்டர் கார்னரை ஃப்ரீயாக விடுறேன். அதுதான் ஜஸ்ட் சிம்பிள் அண்ட் குவிக். அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 2 ஷேடையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு பர்கண்டி பிங்க் மாதிரி இருக்குது, அதுவும் முன்னாடி நம்ம போட்ட அந்த ஒரு சால்மன் மேட் ஷேட். அது ரெண்டையுமே வந்துட்டு ஒரு பென்சில் ப்ரஷில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் என்னுடைய கண்ணோட அவுட்டர் கார்னர் அண்ட் இன்னர் கார்னரில் ப்ளேஸ் பண்ணுறேன். அதை கொஞ்சமாக இந்த ஷிம்மர் ஷேட் மேலேயும் போடுறேன். அப்போது அது நல்லா பிளெண்டடாக தெரியும். இப்போ நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண அதே ட்ரான்சிஷன் ப்ரஷ் வச்சு இன்னொரு வாட்டி இந்த ட்ரான்சிஷன் ஏரியாவில் ரன் பண்ணுறேன். ஜஸ்ட் எல்லாம் பிளெண்டடாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. கொஞ்சமாக இதை என்னுடைய லோவர் லேஷ் லைனையும் எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். கொஞ்சமாக என்னுடைய ஃபவுண்டேஷனே இப்படி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டியாக ஒரு ப்ரஷில் ப்ராடக்டை எடுத்து என்னுடைய ஐப்ரோஸை நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். ரொம்ப பிரைட்டாக இருக்கணும்னு இல்லை, ஜஸ்ட் க்ளீனிங், ஹைலைட்டிங் இல்லை. அதனால கொஞ்சமாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு கையாலே இப்படி ஒரு வாட்டி ரன் பண்ணுறேன். எஸ்எல் ஆர்டரோட ஒரு ஐலைனர் பென் எடுத்துக்கிறேன். இதை எடுத்து லைனர் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நல்ல ஒரு பிளாக்கியான விங் லைனர் தான் இன்னைக்கு நான் போடுறேன். டூ ஃபேஸ்டோட பெட்டர் தேன் செக்ஸ் மஸ்காரா இருக்குது என்கிட்ட. இதை வச்சு என்னுடைய லேஷஸில் நல்லா மஸ்காரா கோட் பண்ணிக்கிறேன். என்னுடைய அப்பர் வாட்டர் லைனுக்கு கொஞ்சமாக ப்ளம்மோட காஜல் வந்துட்டு யூஸ் பண்ணி நான் டைட் லைன் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஃபுல்லாக போட போகிறதில்ல, இந்த அவுட்டர் கார்னர்ஸை மட்டும் போடுறேன். இப்போ பேசிக்கிட்டே ஃபுல்லாக வந்தாலும் வந்துடுவேன். வெயிட் பண்ணுங்க, வரமாட்டேன். அடுத்து நான் பெக்காவோட ஓப்பல் ஹைலைட்டர் எடுத்துக்கிறேன். இதை எடுத்து என்னுடைய கண்ணம் அண்ட் ப்ரோபோன் அண்ட் இன்னர் கார்னர்ஸை வந்துட்டு ஹைலைட் பண்ணிக்க போகிறேன்.
கிறிஸ்மஸ் லுக் அப்படின்னாலே எனக்கு எப்பயுமே முன்னாடி வந்து நிற்கிறது வந்து இந்த ரெட் லிப் தான். கிளாசிக்கான அந்த ஒரு ரெட் லிப். ஸோ நல்ல ஒரு போல்டான மேட் ரெட் லிப் தான் நான் இன்றைக்கி போய்க்க போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரௌன் கலர் ப்ராடக்ட் வச்சுட்டு என்னுடைய லிப்பை நான் லைன் பண்ணிக்க போகிறேன். இப்போ நான் யூஸ் பண்ணுறது ஒரு ப்ரௌன் கோல். நீங்கள் கோல் கூட தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது வந்து பர்பிளில் இருந்து. ஆல்சோ எனக்கு டார்க்கர் கலர்ஸ் போடும்போது என்னுடைய லிப்ஸை கொஞ்சம் ஓவர் ட்ரா பண்ணிக்கிறது எனக்கு பிடிக்கும். ஸோ அதுதான் நான் பண்ணிக்க போகிறேன். மேக்ல இருந்து இந்த ரூபி பூ பவுடர் கிஸ் லிக்விட் லிப்ஸ்டிக் எடுத்துக்கிறேன். இது நல்ல ஒரு மேட்டான ஒரு லுக் கொடுக்கும் அண்ட் செம கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒரு வெல்வெட்டி ஃபினிஷ் மாதிரியும் தெரியும் பார்க்கறதுக்கு. ரீசெண்டாக மேக்ல வந்து ரூபி பூ ஷேட்ஸ் மட்டும் டிஃப்ரெண்ட் வேரியன்ட்ஸில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுலேருந்து இந்த பவுடர் கிஸ் வேரியண்ட் தான் எடுத்து நான் இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி போட்ட அந்த ப்ரௌன் மேலேயே ரெட்டும் வந்து போட்டிருக்கேன். அந்த ஒரு கிரேடியன்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ இது டிஃபைன்டாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் ப்ரௌன் போட்டதுக்கான தடயமும் அவ்வளோவா தெரியாது. இந்த மாதிரி டஸ்கி ஸ்கின்ல நீங்கள் கலர்ஸ் ஒர்க் பண்ணும்போது ஒரு எலிவேஷனுக்காக ப்ரௌன் கலர்ஸ் நீங்கள் யூஸ்வலாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் ஃபால்ஸி சொல்லிவிட்டு உங்களை அதை மீட் பண்ணுறேன். ஃபால்ஸி சொல்லிட்டேன். ஃபால்ஸிஸ்க்கு ஸ்விஸ் பியூட்டியோட 3D ஸ்டுடியோ எஃபெக்ட் ஐசி அப்படின்ற ஸ்டைலில் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளவுதான் இன்னைக்கு லுக்குக்கு. இது வந்து என்ன சொல்கிறது, கிறிஸ்மஸ்க்காக டெடிக்கேட்டடாக இருக்க ஒரு லுக். ஓகேவா, எனக்கு வந்து இதுதான் வந்து பிடிக்கும். பட் நான் இந்த மாதத்துலேயே வேறு ஏதாவது கிறிஸ்மஸ் லுக்ஸ் வித் அஃபோர்டபுள் அண்ட் இன்றைக்கி நான் கொஞ்சம் ஹை அண்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணல. அதெல்லாம் இல்லாத மாதிரி அஃபோர்டபுள் அண்ட் ஈஸியாக அவைலபிளாக இருக்கிற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் நான் வந்து யூஸ் பண்ணி ஒரு லுக் க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். பட் இதுதான் இன்றைக்கி நான் க்ரியேட் பண்ண இந்த வருஷத்துக்கான ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ் லுக். கூடிய விரைவில் நான் வந்து எப்படி என்னுடைய ஸ்டுடியோ வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத வந்து காமிக்கிறேன். பெருசாக இல்லை, குட்டி இடம் தானே, அதனால் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸில் காமிக்கிறதுக்கு அப்ராப்ரியேட்டாக இருக்கிற மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப க்யூட்டாக இருக்குது. நான் காமிக்கிறேன் உங்களுக்கு என்னுடைய வேறு ஏதாவது ஒரு வீடியோவில். இன்றைக்கி டுட்டோரியலுக்கு அவ்வளவுதான், வீடியோக்கும் அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். எனக்கு கமெண்ட் செக்ஷன்லேயும் தெரியப்படுத்திக்கோங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.